வெல்கம் பேக். இந்த பஸ் ஹைவேல போயிட்டு இருக்கும்போது டர்னிங்ல டிரைவர் தப்பான பட்டனை பிரஸ் பண்ணிட்டாரு. இன்ஜின் சிலிண்டருக்கு பதிலா எதை ஃபிட் பண்ணியிருந்தாரு பாருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்படியே போனா என்னைக்கு வீடு போய் சேர்றது? அதிகமான லோடோட பள்ளத்துல சிக்கின ட்ராக் இவர் பிடிச்சிருக்கிற ஃபோர்ஸ்ல தான் நிக்குதா? அட ஆமாப்பா. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நடந்திருந்த சம்பவம் தான் இது. எஸ்வி கார்ல கயிறை கட்டி இழுத்து மரத்தை சாட்சிலாம் நினைச்ச அறிவாளித்தனத்தை பாருங்க. தள்ளிட்டு வந்த ஃபோர்க் லிஃப்ட நிறுத்திட்டு தான் வந்தாரு. ஆனா அவர் நேரம் அது கிளாஸை தட்டி விட்டுடுச்சு. ஃபிட் பண்ண டிவியை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நல்லா ஃபிட் பண்ணிருக்கீங்க டிவியை. இவரோட அறிவாளித்தனத்தை பாத்தீங்கன்னா வாங்கின பொருட்களை ட்ராலியோட இழுத்துக்கிட்டே போறாரு. இந்த சைட்ல ஒரு ராட்சச கிரேன் அப்படியே சரிஞ்சிருந்தது. சைட் ஒர்க்ல இவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ல இருந்த கிராக்கை 2 பேரும் சேர்ந்து சரி பண்ண ட்ரை பண்ணும்போது கனடால உள்ள குளிர்ல வெளியே போட்டிருந்த துண்டோட நிலைமைய பாருங்க. கடைக்கு வந்தவர் அது என்னன்னே தெரியாம ஆன் பண்ணிருக்காரு. அனுபவம் இல்லாதவங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இப்படிதான். முட்டாள்தனமா வேலை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அவர் விளையாட்டு கொஞ்சம் விபரீதமா இருக்கும். இத்தனை செங்கலை இறக்கணும்னா எவ்வளவு மணி நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். நோ நோ நோ. இது காங்கிரீட் கலவை லாரி தானே, அதை எங்க? டேய் என்னடா பின்னாடி தொங்க விட்டு இழுத்துட்டு வர்ற? நிழலுக்காக வண்டிய மரத்துக்கு அடியில பார்க் பண்ணி இருந்திருக்காரு. ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தா அதிர்ச்சி ஆயிட்டார் மனுஷன். சிலர்லாம் எப்போ அவசரத்திலே இருப்பாங்க. அப்படி கொதிக்க வச்சு தண்ணி இருக்கிறதுக்காக அதுல போட்டு அதை சமைக்க எடுக்கும்போது இவர் வெட்டின மரம் கரெக்டா எங்க விழுந்திருந்ததுன்னு பாருங்க. சரி, ஒரு ரேசர் லாரியை ஓட்டினா என்ன நடக்கும்? ரொம்ப வித்தியாசமா தான் யோசிச்சிருக்காரு. எம்புட்டு திறமசாலியா இருக்காரு. இந்த ட்ரக் டிரைவர் நடு ரோட்ல ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்ற மன்னி.
இந்த டிரைவர் நாய் கட்டி தானே இருக்குன்னு வீட்டு முன்னாடி வண்டியை திருப்பி இருந்திருக்காரு. ஆனா அந்த நாய் லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. என்ன யாருன்னு நினைச்ச? சும்மா விட மாட்டேன்டா உன்னை. இவ்வளவு பெரிய பாறைய அது மேல தூக்கி வச்சா தாங்குமா? ஃபோர்க் லிஃப்ட்ல வந்த வேகத்தை பார்த்து பயங்கரமான டிரைவரா இருப்பார்னு பார்த்தா இப்படி சரிக்கு விழுந்துட்டாரு. அனுபவம் இல்லாதவங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இப்படிதான் நடக்கும். வண்டிக்கு ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டாரு. அது பாதியிலே புடுங்கிக்கிச்சு. வண்டியில் வரும்போது பார்த்து இறங்கணும், இல்லைன்னா இப்படித்தான். என்ன மாட்டை இப்படி இருக்கு, ஏடா கூடமா